வணக்கம் வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லாத விட்டேன். ராதாராஜன் பீட்டால இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு வயசு 28 ஆகுது. நீங்க சொல்லியிருக்கீங்க ஃப்ரீ செக்ஸ்னா கூட்டம் பயங்கரமா கூடும் மெரினால அப்படின்னு இருக்கீங்க. அதான் ஃப்ரீ செக்ஸ்னா கூட தான் நிறைய கூட்டம் கூடும்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அடிக்கடி நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க, உங்க ஃபேமிலில இருந்து எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. அதை பார்க்கும்போதே கொதிக்குது. என் பிஞ்ச செருப்பு இருக்கு. எங்கேயாவது உன்னை நேர்ல பார்த்தா பிஞ்ச செருப்பாலே உன் மயிரை இழுத்து போட்டு மூக்குல 4 குத்து குத்தணும் போல எனக்கு வர வரைக்கும். நீ என்னடி அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியா இந்த நாட்டுல இருந்துட்டு நீ எவ்வளவு சாப்பிட்டு இருப்ப. இந்த நீ பொசிஷனுக்கு இப்ப நீ வாய திறந்து பேசுற அந்த பொசிஷனுக்கு நீ வந்திருக்கிறதே இந்த மண்ணுல சாப்பிட்டு வளர்ந்ததுனாலதான்டி. நீ எப்படி பாரம்பரியமா இருந்திருப்ப. இந்த மண்ணுல உட்காந்துக்கிட்டு நீ சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஜாக்கெட் ஒன்ன போட்டுட்டு உட்காந்து பேசுறியே, என்ன சொல்றது உன்னெல்லாம் போடுற என் மேல. நான் உன்னை பார்க்கணும். நான் என்னை எப்படியாவது என்ன அவளெல்லாம் என் கண்ணுல காமிக்கணும். நான் அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஃப்ரீ செக்ஸ்னா வருவாங்களா? எப்படி ஃபேமிலியோட போவீங்களா அடிக்கடி? வீக்லி போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு எல்லாம் அதை பத்தி எல்லாம் தெரியாது. கூட இருக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவன் கை கால் பட்டாலும் சகோதரனா அப்படிதான் நினைச்சு நாங்க நின்னுகிட்டு இருந்தாலும் ஒன்னா படுத்துட்டு இருந்தாலும் நாங்க அப்படிதான் நினைச்சு மெரினால ஒரு தாய்மார்களும் சகோதரர்களும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அப்ப ஃபேமிலியோட வந்திருக்கிறவங்களா நீ எப்படி இந்த வார்த்தையை கேட்ப? உனக்கு வயசு 68 ஆகுது. இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சதே பெரிய விஷயம். நீ அன்னைக்கு பேட்டியில பேசும்போதே தெரியும். வச்சுண்டு போயிண்டுன்னும் போதே உன் மூக்க குத்தி உடைச்சிருக்கணும். உனக்கு எவ்வளவு சிம்முறி உனக்கு. அந்த வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தை. இந்த வயசுக்கு உன் வாயில இருந்து வருது. இது பேன் பண்ணக்கூடாதா? இத்தனை கோடி மக்களோட உணர்ச்சியும் பாரம்பரியத்தையும் இழிவுபடுத்துற நீ பீட்டால இருந்துகிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற. நீ உன்னை என்ன சொல்றது? எனக்கு இதுக்கு மேல நீ நாண்டுகிட்டு செத்துடுற. நீலாம் உன் கறி எடுத்துட்டு வெளியில வந்துடாத. கொலை வெறி இருக்கானுங்க. நான் என்ன விட விட்டு என்னோட சகோதரன்கள் அவ்வளவு வெறியில இருக்கானுங்க. இந்த வார்த்தை நீ சொன்னது எல்லாரையும் இழிவுபடுத்துற மாதிரி அந்த வார்த்தையை சொல்ற. சோறு தண்ணி இல்லாத மூளைக்கு உட்கார்ந்துட்டு தாய்மார்கள் வயிற்றுல குழந்தையோடையும் போராடிட்டு இருக்கு. நீங்க சாதாரணமா சொல்லிட்டு இருக்க செக்ஸுக்காக உட்காந்துட்டு இருக்கானுங்க ரோட்ல. அதுக்கு இடம் பொருள் இருக்குடி. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது ஒரு ரூம்ல உட்காந்துட்டு பேசுற பாரு, உனக்கு தான் அது செட் ஆகும். அவளை போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. நாண்டுகிட்டு செத்துடுறி. முதல்ல உன் ஃபேமிலி இருக்கிற அவளுங்களை போட்டோ எல்லாம் போடு. பேருக்கு நீ பொது கூட்டத்துல மட்டும் சாரி கட்டிட்டு உட்காரியா இல்ல எப்படி வெளியில போகும்போதெல்லாம் இப்படிதான் போவியா? நாங்க சொல்றோம். நாங்க எல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்க சொல்றோம். போ ஃப்ரீ செக்ஸ்னா நீ போயிடுவ போல இருக்கு இந்த வயசுலயும். அவ பேரு என்ன? ராதா. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் அவ பேரு. அவ பேரை கூட எனக்கு மெமரியில இல்ல.